நீங்கள் புதுசாக வெப்சைட் பார்த்துட்டு இருக்கீங்களா? எவ்வளோ நாள் ஆகும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? 2 நாளில் பண்ணிடலாம். இன்னும் 2 நாளில் வெப்சைட் பண்ண முடியுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கே பார்த்தீங்கன்னா சிஎம்எஸ் தான், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் பண்ணோன்னா நீங்கள் HTML யூஸ் பண்ணணும், CSS யூஸ் பண்ணணும், இல்லைனா ஏதாவது நேட்டிவ் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி தான் வெப்சைட் பண்ண முடியும். பட் இப்போ அப்படி கிடையாது. கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் உங்களால் வித்தின் 2 to 3 டேஸ்க்குள்ளே உங்களோட டெம்ப்ளேட்டை நீங்களே ஆல்டர் பண்ணி வேணுங்கிற கான்டென்ட்லாம் ஆட் பண்ணி உங்களால் வெப்சைட் பண்ணிக்க முடியும். இந்த கான்டென்ட் மேனேஜ்மெண்ட்டில் இன்றைக்கி டாப்பில் இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ், அதுக்கப்புறம் ஷாப்பிஃபை தான். ஷாப்பிஃபை அதிகமாக இ-காமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. வேர்ட்பிரஸ் வந்து ஸ்டாட்டிக் டைனமிக் வெப்சைட்ஸ்க்கு வந்துட்டு வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வேர்ட்பிரஸ் பற்றி இன்னும் நிறைய ஐடியா தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களோட வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணணும், அது வேர்ட்பிரஸில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தாட் இருந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் வேர்ட்பிரஸ் பற்றியே பேசுகிறேன்னா, கடந்த 10 வருஷத்துக்குள்ள வேர்ல்டு வைடு இருக்க வெப்சைட்டில் 40% ஆஃப் வெப்சைட் வேர்ட்பிரஸில் தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி வேர்ட்பிரஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்.